வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒரு சில நல்ல வீடியோ எனக்கு கிடைச்சது. அதனால் அந்த வீடியோக்களை பயன்படுத்தி ஒரு சிறந்த பதிவை தருவதற்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கு நான் பேசுகின்ற பதிவில் ஸ்க்ரீனில் பின்னால் திரையில் இருக்கின்ற நபர் இஸ்ரேலுடைய விமானப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஓமர் டிஸ்லர். இவர் இந்த பதவிக்கு வெறும் 40 நாள் தான் ஆச்சு. இவருக்கு இன்னுமே இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகளை அழிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடந்துச்சு. அது இவருடைய தலைமையின் கீழ் நடந்தது. இவர் புதியவர். இவருக்கு இன்னும் சிறந்த வாய்ப்புகள், அரபிய இஸ்லாமிய நாடுகளை அழிப்பதற்கான அணுகுண்டுகளை போடுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்து கூறலாம். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் இதுவரைக்கு இஸ்ரேல் அநேக அரபிய நாடுகளை, அந்த அரபிய நாடுகளுக்கு பேரழிவை கொடுத்தாங்க. அத்தனையுமே இஸ்ரேல் விமானப்படை மூலமாக. அத்தனை தாக்குதல் சமயத்திலுமே இஸ்ரேல் விமானப்படையுடைய தலைமை தளபதியாக இருந்தவர் மேஜர் ஜெனரல் டோமர் பார். அவர் பதவி ஓய்வு பெற்று 40 நாள் ஆச்சு. அவர் தான் அத்தனை பேரழிவையும் கொடுத்தார். நிச்சயமாக மறக்க முடியாத நபர். ஒரே ஒரு இஸ்ரேல் போர் விமானம் அடிவாங்கல, ஒரே ஒரு இஸ்ரேல் போர் விமானி மாட்டிக்கொள்ளவில்லை, கொல்லப்படவில்லை. நிச்சயமாக இயற்கைக்கு மாறான ஆச்சரியம் இது. நிச்சயமா பதிவு பண்ற, இது ஏதோ ஒரு அதிசயம். இந்த சின்ன சண்டையிலேயே அமெரிக்கா 34 இராணுவ சம்பந்தப்பட்ட விமானத்தை இழந்தாங்க, போர் விமானம் உட்பட. ஆனா இத்தனை தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஒரே ஒரு போர் விமானம் கீழே விழுகல. நிச்சயமாக டோமர் பார் பாராட்டுக்குரியவர். இன்றைய பதிவுக்கு போவதற்கு முன்னால் கத்தாரில் நடந்த எரிவாயு சேமிப்பு கிடங்கு விபத்தில் 12 இந்தியர்கள் பரிதாபமாக பலியாயிருக்காங்க. மொத்தம் 13 பேர் பலியானாங்க. அதுல 12 பேர் இந்தியர்கள், ஒரு தமிழர் இருக்கான்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே 60 பேர் படுகாயமாக சிகிச்சை பெற்றிருக்காங்க. இதற்குமே ஈரானிய இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் காரணம். இந்த விபத்து இந்த தடவை நடந்தது விபத்து தான், இப்போ ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு. ஆனா இதற்கு முன்னால அந்த எரிவாயு சேமிப்பு கிடங்கு பெயர் ராஸ் லாஃபன் எல்என்ஜி ஹப் அப்படிம்பாங்க. கத்தார்ல இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு கிடங்கு. அதெல்லாம் அடிக்கவே கூடாது, அடிச்சா மிகப்பெரிய பிரச்சனையாகும். இஸ்ரேல் ஈரான் சண்டையின் போது அந்த பேடி ஈரான் இஸ்ரேலை தாக்க வக்கில்லாம அந்த கத்தாருடைய அந்த சேமிப்பு கிடங்கை தாக்குனாங்க ஏவுகணை மூலமாக. அந்த சேமிப்பு கிடங்கு அந்த உற்பத்தியை வேலையை நிறுத்திட்டு திரும்ப சரி பண்ணி வேலையை ஆரம்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த பெரிய விபத்து நடந்திருக்கு. பரிதாபமாக 12 இந்தியர்கள் பலியானது மிகப்பெரிய சோகத்தை வரவழைக்குது. அவர்களுடைய உடல்களை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வர கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலான தகவல் பிரமிப்பா இருக்கும். வளைகுடா நாடுகள்ல 6 நாடுகள் சொல்லுவாங்க, கல்ஃப் நேஷன் பாங்க. மொத்தமா 1 கோடி இந்தியர்கள் வேலை செய்யறாங்க, தொழிலதிபராக இருக்காங்க, அங்க இருக்காங்க. நீங்க போய் யுஏஇ அதிபரை போய் மோடிஜி கட்டி பிடிக்கிறான்னு சொல்லுவீங்க. சவுதி மன்னரை கட்டி பிடிக்கிறான்னு சொல்லுவீங்க. யுஏஇ தலைவரும் பிரதமர் மோடியும் அவர்களுக்குள்ள சகோதரன் என்று பேசிக்குவாங்க. சவுதிலையும் அப்படிதான் பேசுவார் மோடிஜி, கத்தார்லையும் அப்படிதான் பேசுவார். ஏன்னா 1 கோடி இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை அந்த வளைகுடா நாடுகள் வழங்குது. அதனால அந்த இந்தியர்களுடைய நல்ல வாழ்க்கை பிரதமருக்கு முக்கியம். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவர்களை பகைத்துக் கொள்ள முடியாது. இதுல யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ல மட்டும்
43 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அதற்கடுத்து சவுதி அரேபியாவில் 27 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. குவைத்தில் 10 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. கத்தாரில் 8,30,000 இந்தியர்கள் இருக்காங்க. ஓமனில் 6,70,000 இந்தியர்கள் இருக்காங்க. பஹ்ரைன் சின்ன நாட்டில் 3,20,000 இந்தியர்கள் இருக்காங்க. அப்படியே இஸ்ரேலுக்கு வந்தீங்கன்னா வெறும் 32,000 இந்தியர்கள் இன்னைக்கு இஸ்ரேலில் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்திய யூதர்கள் வேற, அது தனி. இந்தியர்கள் 32,000 பேர் பணிபுரிகிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவையும் அரபு நாடுகளையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. அரபு நாடுகள் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு, நம்ம பொருட்களை வாங்குவதில் மிகப்பெரிய பங்காற்றுவாங்க. 32,000 பேர் எங்க, 1 கோடி பேர் எங்க. அதனால இந்த இக்கட்டான சூழலுமே இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு 27% இந்தியா ஆயுதம் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம்தான். இதில் நேரடியாக கொடுத்ததை தாண்டி மறைமுகமாகவும் ஆயுதங்கள் இந்தியாவிலிருந்து போயிருக்குங்கிறது உண்மையாவே பிரதமர் மோடிஜி பாராட்டப்பட வேண்டியவர். சரி, முக்கியமான விஷயம் இன்று நான் பேச வந்த விஷயம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அன்றும் இன்றும் என்றும் இஸ்ரேலை போல அணுகிய நாடு, அழித்த நாடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இஸ்ரேலுக்கு நிகராக கற்பனையில் கூட நாம் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு காசாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை காட்டுறேன். காசா என்பது கடற்கரை நகரம், அழகான நகரம். 52 நொடி அந்த வீடியோ ஓடுது. அப்படியே அந்த கடற்கரை ஒட்டி மொத்தமாக குடிசைகளாக மாறி போச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அந்த வீடியோவில் இதற்கு முன்னாடி அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னால அத்தனையுமே பங்களாக்களாக இருந்தது. பெரிய பங்களாவாக இருந்தது தான் காசா. ஆனால் அப்படியே மாற்றி ஒட்டுமொத்தமாக குடிசையாக மாற்றி காமிச்சிருக்காங்க. டென்ட், குடிசைனா கூட சொல்ல முடியாது, தற்காலிக போர்வைகளை மேலே போட்டு ஒரு டென்ட்ல வாழ்றாங்க. 1,70,000 டென்ட் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டது. காசாக்குள்ள ஐக்கிய நாட்டு சபைகள் மூலமாக 1,70,000 டென்ட்ல அந்த குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ஒரு டென்ட்டுக்குள்ள குறைந்தது 6 பேர் கணக்கு போட்டோம்னா 60 பேரே இருப்பாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறன் பயங்கரமான, குழந்தைகள் உற்பத்தி திறன் காசால எவ்வளவுதான் சண்டை நடந்தாலுமே உற்பத்தியில குழந்தைகள் உற்பத்தி பயங்கரமா இருக்காங்க. 60 பேரே இருக்கலாம். சரிண்ணா, மினிமம் குறைந்தபட்சம் 6 பேர் கணக்கு போட்டீங்கன்னா 10,20,000 மக்கள் இன்னைக்கு குறைந்தபட்சம் காசால அந்த குடிசைக்குள்ள டென்ட்டுக்குள்ள வாழ வச்சிருக்காங்க. இஸ்ரேல் மொத்த மக்கள் தொகையே 20 லட்சம் தான். காசால பாதிக்கு மேலானவர்கள், குறைந்தபட்சம் நான் சொல்ற கணக்கு, பாதிக்கு மேலானவர்கள் அவர்களுடைய பங்களாக்களை இழந்து, இதற்கு முன்னால பங்களால இருந்த ஆட்கள் தான் அவங்கெல்லாம் இழந்து எந்த வித அடிப்படை வசதியற்ற குடிசையில இஸ்ரேல் அவங்கள வாழ வச்சிருக்காங்க. வீட்டை மட்டுமே எடுக்கலைங்க, வீட்டை மட்டும் இடிச்சு வாழ வைக்கிறது கூட அது ஒண்ணு. அதை தாண்டி குடிநீர் கொடுக்கும் வசதி, அந்த மக்களுக்கு குடிநீர் தரும் தொட்டிகள், பம்பிங் ஸ்டேஷன் வாங்க, சுத்திகரிப்பு எதுவுமே இல்லாத போல அழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ முறைப்படி காசாக்குள்ள தண்ணியெல்லாம் போகாது. லாரிகளில் அல்லது மழைநீரில் அவங்க உபயோகப்படுத்தி கொண்டால் மட்டுமே உண்டு. மருத்துவமனை இல்லாமல் பண்ணிட்டாங்க, கல்வி நிலையங்களை இல்லாமல் பண்ணியிருக்காங்க, பள்ளிவாசல்கள், தொழுகைக்கு பள்ளிவாசலை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதை போன்ற ஒரு பேரழிவு எந்த உலக நாடும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
இத்தனைக்குமே காசாவை சுற்றி 22 அரபு நாடுகள் இருக்காங்க. அத்தனை பேர் இருந்தாலுமே கொஞ்சம் கூட அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம, அத்தனை அரபு நாடு இராணுவத்திற்கு கொஞ்சமும் பயப்படாம அப்படி அவனுக்கு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சட்ட கூட பண்ணல இஸ்ரேல். அவ்வளோ பெரிய பேரழிவை கொடுத்துருக்காங்க. காசா மக்களின் வாழ்க்கை உங்களால் நம்பவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையில வாழும்போது தான் இங்க இருந்துகிட்டு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசும் பதர்கள் காசா வெற்றி பெற்று விட்டது, இது காசாவிற்கான வெற்றி, இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கான வெற்றி சொல்லி ஃபயர் விடுவானுங்க. இந்த வீடியோக்களை நீங்களே பாருங்க, நம்ப முடியாத காட்சிகளா இருக்கும். இதுக்கு முதல் காரணம் நம்ம எல்லாமே இஸ்ரேல் இராணுவத்தை சொல்லுவோம், கிடையவே கிடையாது. முதல் காரணம் அன்றும் இன்றும் ஹமாஸ் பேடி பெண்கள் வேடம் போடும் பயங்கரவாதிகள் தான். ஒரு மனசாட்சி அற்ற ஒரு விசித்திர ஜந்துக்கள் இந்த உலகத்தில் யாருன்னா முதல்ல ஹமாஸ் பேடிகள் தான். கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காது. இப்படி அந்த நாட்டு மக்கள், அவங்க மக்கள் தான் குடிசையில வாழ்றாங்களே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு பெண்கள் விபச்சாரம் பண்றாங்களே, பங்களாக்கள் வாழ்ந்த மக்கள், அதை நம்ம நினைக்கணும். தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எரிபொருள் இல்லை, மருத்துவமனை இல்லை, தொழுகைக்கு பள்ளிவாசல் இல்லை, இத்தனை இல்லாமல் பண்ணிட்டாங்களே, கொஞ்சமாவது திருந்துவார்கள்னா இவனுக்கு திருந்தவே மாட்டாங்க. அந்த மக்களை அவனுக்கு மனசாட்சியே இல்லாமல் ஒரு கதாபாத்திரங்களாக அவர்கள் அந்த ஹமாஸ் பேடிகள் வயிறு வளர்க்கும் 10 ஆள் தோற்றத்திற்கு ஏற்றாற் போல வயிறு வளர்க்கும் உணவை வாங்கி கொடுக்கும் பிச்சை கதாபாத்திரங்களை தான் அந்த மக்களை பார்ப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு பாசம், சக மனிதன், நம்மளுடைய நாட்டு மக்கள் நம்ம போராடணும், அது எதுவுமே அந்த விசித்திர ஜந்துக்களுக்கு அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. ஒரு வீடியோ இருக்கு, போடுறேன் பாருங்க. இது இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ. ஏன்னா அந்த ரோட் சாலைகளில் கட்டிடங்கள் இடிஞ்சு கிடக்கும். முன்னால் எடுக்கப்பட்ட வீடியோவில் அந்த காரில் பயணம் செய்பவர்கள் எல்லாமே ஹமாஸ் பேடி ஜந்துக்கள், விசித்திர ஜந்துக்கள். எந்த அளவுக்கு விலை உயர்ந்த கார்களில் அவனுக்கு ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம குடிசையில் வாழும் நேரத்தில், அந்த பெண்கள் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் இவனுங்க அவ்வளோ விலை உயர்ந்த காரில் உட்கார்ந்துக்கிட்டு ஷோ காட்டிட்டு போவானுங்க பாருங்க. எப்படி இந்த கார்லாம் அங்க சாத்தியம் அப்படின்னா, எகிப்து வழியா தான் லாரி லாரியாக பொருட்கள் இந்த காசாக்குள்ள வருது. முழு காராக அனுப்ப முடியாது. அந்த கார் பகுதிகளை பிரிச்சு பிரிச்சு உதிரி பாகங்களாக அந்த காசாவிற்கு தேவை என்று சொல்லி எண்ணற்ற பொருட்செலவு பண்ணி அவனுக்கு எகிப்து வழியாக அரபு நாடுகள்கிட்ட பிச்சை எடுத்து உள்ள வாங்கி காசாவிற்குள் முழு காரா மாட்டுவாங்க. இவ்வளவு விலை உயர்ந்த கார் முழு காரா வர முடியாது, இஸ்ரேல் விட மாட்டாங்க. உதிரிப்பாகங்கள் தேவை, அது போதும் சொல்லி அந்த காரை பிரிச்சு இங்க மாற்றுறது. அந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லை, குழந்தைகள் பட்னியா இருக்காங்க, பெண்கள் விபச்சாரம் பண்றாங்க. அந்த மனசாட்சி அவனுக்கு இல்லாம அவ்வளோ விலை உயர்ந்த காரை ஓட்டிக்கிட்டு அவனுக்கு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காசா பேரழிவுக்கு இஸ்ரேல் ராணுவம் இரண்டாவதுதான் காரணம். முதலாவது காரணம் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, உலகத்திலேயே மனசாட்சியற்ற அந்த விசித்திர ஜந்துக்கள் ஹமாஸ் என்ற அந்த ஜந்துக்கள் தான் காரணம். இவ்வளோ பெரிய பேரழிவை நம்ம காசா குற்றம் சொல்லி இஸ்ரேல் ராணுவம் அடங்குச்சானா? இல்லவே இல்லை. அவங்களுடைய வெறி இந்த நொடிப்படுவது வரை தீரல. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நேற்று ஒரு வான்வெளி தாக்குதல், இலக்கு தாக்குதல் காசாக்குள்ள நடந்துச்சு. சிறுவர்கள் பலி, குழந்தைகள் பள்ளின்னு சொல்லி செய்திகள் அரபு சேனல் இன்னைக்கு விட்டுட்டு இருக்காங்க. அது சிறுவர்களுக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல. அதில் கொல்லப்பட்டவன் ஹமாஸ்ல சிறப்பு அதிரடிப்படைம்பாங்க.
நுக்பா கமாண்டோஸ் பாங்க. அதில் உள்ள தளபதி மிகப்பெரிய பெயர், அவனுடைய பெயர் சபாய் ஜாகிர் அப் அல் ஹமீன் அபு ஹாசினா. ஏன் நான் முழு பேர்லாம் சொல்றேன்னா, நீங்க கூகுளில் செக் பண்ணாலுமே உண்மை புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பெயரை சொல்லிட்டு இருக்கேன். இவன் யார் அப்படின்னா, நுக்பா கமாண்டோ தளபதி. அக்டோபர் 7 தாக்குதலில் இஸ்ரேலுக்குள் வந்து நரவேட்டை ஆடியதில் இவன் முக்கியமான நபர். அதை தாண்டி இஸ்ரேலுடைய பிணை கைதி ஒரு நபரை, ஓமர் சேம்டோவ் அவருடைய பெயர், இவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். அந்த பிணை கைதியை விடுவிக்கும் சமயத்தில் மேடையில் வச்சு அவனுக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்து விட்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சீன் கிரியேட் பண்ணான். அந்த மேடையில் வச்சு உலகத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து அந்த இஸ்ரேல் பிணை கைதிகளை நல்லபடி நடத்தினோம் அப்படின்னு காட்டுற மாதிரி கட்டாயப்படுத்தி, அதுக்கு வந்து அந்த பிணை கைதிகள் வந்து சம்பந்தப்பட்டு தான் ஆகணும், ஒத்துழைப்பு தான் கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. அந்த இடத்த சுற்றி வெறியேற்றப்பட்ட அவங்களுமே ஒரு விஷயத்துல ஜந்துக்கள் தான், மக்கள் சொல்லவே முடியாது. காசா பயங்கரவாத பிரிய மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, பயங்கரமான கோஷம் போடுவாங்க, இஸ்ரேலை கொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடப்பதுதான் சரி. அப்படி நெற்றியில் முத்தம் கொடுக்க வைத்த நுக்பா கமாண்டோ தளபதியை தான் நேற்று தெறிக்க விட்டு கொன்னது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ வந்து என்கிட்ட இருக்கு. யூடியூப்ல வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், இல்லாட்டி நான் அதை எடுத்துருவேன். பாருங்க அவன் வந்த கார் மேல எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினான்னு சொல்லி. இந்த நொடி பொழுது வரை இந்த காசா இப்படி அழிக்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் அந்த பெண்கள் விபச்சாரம் செய்யும் நிலைக்கு போயுமே இஸ்ரேல் இராணுவத்திற்கு வெறி தீரலைங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனா நீங்க செய்திகள் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த கார் தாக்குதலில் சிறுவர்கள் குழந்தைகள் பலின, அவங்களுக்கு வைத்த குறி அல்ல, குறி அந்த பயங்கரவாத தலைவனுக்கு வச்சது தான். ஆனா இந்த மாதிரி தாக்குதல்கள்ல எப்பொழுதுமே பொதுமக்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. இஸ்ரேலுடைய வெறித்தனத்திற்கு, தன்னுடைய மக்களை தொட்டால் விடாம கொள்ளுவோங்கிற வெறித்தனத்திற்கு நேற்றைய தாக்குதல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல இன்றைக்கு மட்டும் சிந்திக்காம எதிர்காலத்துல, வருகின்ற காலத்துல இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எப்படி அடக்க வேண்டும், அவர்களை எப்படி பேரழிவுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சிந்திப்பதுமே இஸ்ரேல் நமக்கு ஒரு முன்னுதாரணம். சோமாலிலேண்ட், சோமாலியா பக்கத்தில் இருக்கும், உலகத்திலேயே சோமாலிலேண்டை அங்கீகாரம் செய்த ஒரே நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுடைய தூதரகம் சோமாலிலேண்டில் இருக்கு. சோமாலிலேண்டுடைய தூதரகம், இஸ்ரேலுக்கான தூதரகம், இஸ்ரேலுடைய தலைநகர் ஜெருசலேம்ல வச்சாங்க. மிகப்பெரிய விஷயம். இஸ்ரேலுடைய தலைநகராக அனைத்து உலக நாடுகளும் டெல் அவிவ் தான் சொல்லுவாங்க, அதுதான் தலைநகர். ஜெருசலேம் இஸ்ரேலுக்கானது அல்ல, அது பிரச்சனைக்குரிய பகுதி, என்றைக்கு வேணாலும் அது பாலஸ்தீனத்துக்கு செல்லுன்னு சொல்லி அனைத்து நாடுகளும் இந்தியா உட்பட டெல் அவிவில் தான் தூதரகம் இருக்கு. முதலாக உலகத்தில் இஸ்ரேல்ல ஜெருசலேம்ல தூதரகத்தை திறந்த பெரிய நாடு அமெரிக்கா தான். இஸ்ரேலுடைய அந்த சுதந்திரத்துக்கு முன்னால வேற எல்லாம் இருந்துச்சு. சுதந்திரம் அடைந்த பின்பு ஐக்கிய நாட்டில் ஒரு அங்கமான பிறகு இஸ்ரேல் முதல் உலக நாடு, ஜெருசலேம்ல தூதரகம் திறந்த நாடு அமெரிக்கா தான். அதை செய்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அது செஞ்சார். உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம். ஜெருசலேம் இஸ்ரேலின் தலைநகர் சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது. இது ஒரு உலக அதிசயம் பாங்க. இன்னைக்கு வந்து 8 நாடுகள் ஜெருசலேம்ல தூதரகம் திறந்திருக்காங்க. அமெரிக்கா திறந்ததுக்கு பிறகு 8வது நாடாக சோமாலிலேண்ட் தன்னுடைய தூதரகத்தை திறந்திருக்கு. இது வந்து அமெரிக்காவுடைய போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் மாங்க. அவர் வந்து ஒரு யூதர்களால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட நபர் அப்படிம்பாங்க. அவர் சொன்னார், இஸ்ரேலுக்கு வந்து அதிசயங்கள் நடக்கும், ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு கிடைக்கும், அதில் அமெரிக்கா தூதரகம் அங்கே அமையும் சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க.
அது ஒரு அதிசயம் நடந்தது இல்லையா? அதே போல சாலமோன் ராஜா தாவீது ராஜாவின் கோவில், இஸ்ரேலுடைய கோயில் நிச்சயமாக திரும்ப அதே இடத்துல அல்லாஸ்கா மசூதி இருக்கிற இடத்துல அந்த யூத தேவாலயம் வரும். அதுவும் ஒரு அதிசயம் தான், நம்புங்க. எப்படி ஜெருசலேமை வந்து தலைநகரா ஆச்சோ, அமெரிக்கா தூதரகம் அங்க அமைச்சாங்களோ, அந்த அதிசயத்தை போல இந்த அதிசயம் நடக்கும் சொல்லி பீட் ஹெக்ஸட் பேசியிருந்தாரு. அதனால வந்து ரொம்ப வந்து ட்ரம்ப் மற்றும் நம்ம அமெரிக்காவை வந்து இஸ்ரேலை விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்ம கடிந்து பேசவும் முடியாது. ஓகே, அந்த சோமாலி லேண்டுடைய அதிபர் இஸ்ரேலுக்கு விஜயம் பண்ணியிருந்தார். சில தினங்கள் முன்னால அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அப்ப நிருபர் கேட்டாங்க, பெண் நிருபர், சோமாலி லேண்ட்ல இஸ்ரேலுடைய இராணுவ தளம் அமைக்கப்படுகிறதா கேள்வி வந்துச்சு. உடனே அவர் வந்து நாட் நவ் அப்படின்னாரு, இப்போதைக்கு இல்லை அப்படின்னாங்க. எதிர்காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது அப்படின்னாரு. Incredible. Yes. As far as security, will there be an Israeli military base in Somaliland? Not now. But in the future? I cannot rule out. Do you see? ஆனா இன்றைக்கு சோமாலிலேண்ட்ல இஸ்ரேலுடைய மிக பிரம்மாண்டமான இராணுவ தளம் அங்க கட்டிட்டு இருக்காங்க. விரைவில் அது வந்து பயன்பாட்டிற்காக வரும். மிக பிரம்மாண்டமானது கட்டிட்டு இருக்காங்க. சரி, ஏன் வந்து இஸ்ரேலுடைய இராணுவ தளம் சோமாலிலேண்ட்ல கட்டுறாங்க அப்படின்னா, 2 கடல் வழிப்பாதை தொடர்ச்சியா பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஒன்று ஹொர்மோஸ் ஜலசந்தி, திறக்கிறேன் மூடுறேன் திறக்கிறேன் மூடுறேன்னு சொல்லி ஈரான் வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஈரானும் ஓமனும். இரண்டாவது வந்து ஏமன் ஹவுதி மூடர் கூடம் பைத்தியங்கள் இருக்காங்க, சனா அவங்களுடைய தலைநகர், அங்க உள்ள ஒரு கடல் வழிப்பாதையும் பிரச்சனைக்கு போகுது. இது ரெண்டுமே ரொம்ப குறுகிய இடமா இருக்கும். அந்த பக்கம் கப்பல் போகும்போது இந்த 2 வடிகட்டிய முட்டாள் மூடர்கள், ஈரான் மூடர்களும் அந்த ஹவுதி பைத்திய மூடர்களும் அந்த கப்பல்களை அடித்து கப்பல் போகக்கூடாது சொல்லுவாங்க. இஸ்ரேலுடைய இராணுவ தளம் அங்க அமைச்சிட்டாங்க அப்படின்னா இதை போல எந்த வாலாட்டலும் இருவரும் செய்ய முடியாது. குறிப்பா ஹவுதி பைத்தியங்கள் செய்யவே முடியாது. அந்த சோமாலிலேண்ட்லேருந்து எதுக்கால பார்த்தீங்கன்னா அந்த ஹவுதி பைத்தியங்கள் நாடு இருக்கும், இடையில அந்த சின்ன கடல் வழி பாதை இருக்கும். அதுக்கப்புறம் ஹவுதி மட்டும் வாலாட்டிட்டான், ஒரு கப்பலை தொட்டுட்டான்னா ஹவுதி என்ற ஒரு நாட்டையே இல்லாம பேரழிவுக்கு கொண்டு போயிடுவாங்க இஸ்ரேல். ஏன்னா இன்னைக்கு வந்து 2500 கிலோமீட்டர் தாண்டி போய் ஹவுதி அடிக்கணும், ஒவ்வொரு போர் விமானமாக போகணும், 2 குண்டுகள் 4 குண்டுகள் போட்ட பிறகு திரும்ப வரணும், இடையில நடுவானில் 2 தடவை எரிபொருள் நிரப்பணும், திரும்ப குண்டை மாட்டணும், திரும்ப எடுத்து போகணும். இனிமேல் அப்படி இல்லை. குண்டுகள் மலை போல, மவுண்டன் இமயமலை அது போல மலை போல அங்கே குமிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மட்டும் வாலாட்டிட்டான் இந்த ஹவுதி ஈரான் அப்படின்னா அப்படி ஒரு நாடுகள் இல்லாதது போல பண்ணிடுவாங்க. விரைவில் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு இந்த ஹவுதி என்ற மூடர் கூட பைத்தியம் ஒரு சின்ன வாலாட்டலை உலகத்திற்கு எதிராக அவன் பண்ணவே முடியாது. ஈரானுக்கு எதிராக என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஈரானை இஸ்ரேல் தாக்கணும், டீப்பர் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. டீப் ஸ்ட்ரைக், உள்ள போய் ஆழமா போய் அடிக்கணும் அப்படின்னா ஈரானுக்குள்ள 2500 கிலோமீட்டர் ஆகிடும். 2500 கிலோமீட்டர் போகணும், திரும்ப வரணும், குண்டுகளை வந்து திரும்ப மாட்டிக்கிட்டு போர் விமானங்களை எடுக்கணும், நடுவானில் 2 முறை எரிபொருள் நிரப்பணும், எல்லாமே பிரச்சனை தான். இதே சோமாலிலேண்ட்ல இருந்து ஹவுதி அடிக்கும் போது எதிர்ப்புறம் தான் இருக்கு, எளிதாக அடிச்சிருவாங்க, மிகப்பெரிய தூரம் இல்லை. ஆனா ஈரானை திரும்ப சோமாலிலேண்ட் அடிக்கணும்னா டீப்பரா ஆழமா போய் அடிக்கணும்னா அதே 2500 கிலோமீட்டர் வரும். ஆனா மிகப்பெரிய அனுகூலம் சோமாலிலேண்ட்ல இருந்து போய் அடிக்கும்போது வரும். இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இருந்து போகும்போது சில நாடுகளை கடக்கணும், குறிப்பாக ஈராக், ஜோர்டான், சிரியா, லெபனான், இந்த மாதிரி நாடுகளை தாண்டி சுத்தி போய் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நாடுகளில் வான் எதிர்ப்பு சாதனங்கள் இருக்கு, அதில் மாட்டிக்கிட்டா மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் சோமாலிலேண்ட்லேருந்து போகும்போது கடல் வழியாகவே போகலாம். கடலில் எடுத்தாங்கன்னா அப்படியே கடல் வழியாக போய் ஈரானுக்குள்ளே பூந்து அடின்னு அடிச்சுட்டு திரும்ப வரலாம். இடையில
எந்தவித எதிர்ப்பு சாதனங்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் எதுவுமே கிடையாது. கடல் மட்டுமே இருக்கு. ஈரான்ல ஏற்கனவே வான் பாதுகாப்பு சாதனங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இடையில எந்த பயமும் இல்லாம 2500 கிலோமீட்டர் பயமே இல்லாம போய் அடித்து கொண்டு மிகப்பெரிய பேரழிவை ஈரானுக்கு கொடுக்கலாம். அதனாலதான் வரும் காலம், எதிர்காலத்தை கணக்கு போட்டு இந்த ஹவுதி மூடன் ஈரான் மூடனை அடிப்பதற்காக சோமாலிலாண்ட்ல கட்டி கொண்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியும். அந்த இராணுவ தளம், இஸ்ரேல் இராணுவ தளம் பிரம்மாண்டமாக அங்க கட்டப்பட்டு வருகிறது. இப்படி எதிர்காலத்தையும் சிந்திக்கணும். இன்னைக்கு ஈரானை இப்படி அடிக்கிறோம், அதோடு இருக்கக்கூடாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், வட்டத்தை விட்டு வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் எப்படி அவர்களை முடிப்பது, இதுக்குமே இஸ்ரேல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். லெபனான் இஸ்ரேல் சண்டையில் நேற்று நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் லெபனான் இருக்கவங்க மிகப்பெரிய மனக்கசப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் பண்ணா போதும், அங்கிருந்து தாக்குதல் வந்தால் தற்காத்து கொண்டால் போதுமானது, நீங்க போய் லெபனானுக்குள்ள அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய மனச்சோர்வை இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு. நான் நேற்றே பதிவு பண்ணேன், அப்படிதான் நடக்கும். நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல லெபனான்லேருந்து இஸ்ரேல் இராணுவத்தை வெளியெடுத்துருவாங்க. அமெரிக்க நிர்பந்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. அநேகர் நேற்று கமெண்ட்ல சொன்னீங்க, புனித வேதாகம் சொல்லியிருக்கு லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் இருக்குன்னு சொல்லி. பிராக்டிக்கலா நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நான் இருந்து பார்த்துருக்கேன். 6 வருஷமும் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் பாதிக்கு மேலே இருந்தாங்க. தினம் சண்டை நடக்கும். வாரம் ஒரு இஸ்ரேல் இராணுவ மாவீரர், ஒரு சின்ன பையன், 18 வயசு 19 வயசு பையன் கொல்லப்பட்டு சடலமாக வருவது வழக்கம். ஏன்னா லெபனான் காசாவை போல அல்ல, மலைகள் காடுகள் நிறைந்த பகுதி, உயர்மான மலைகள் நிறைந்த பகுதி அந்த எல்லை பகுதி. அதனால கொரில்லா தாக்குதலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் அந்த லெபனான். அதனால அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும். வாரம் ஒரு இராணுவ வீரர் அன்னைக்கு கொல்லப்பட்டார். அதனால அது இஸ்ரேலுக்கு தேவை அற்றது. இன்னைக்கு அமெரிக்கா நிர்பந்தம் கொடுக்கிறாங்க மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய எதிர்காலத்திற்கு அந்த இராணுவ வீரர்களுக்கு அங்கே இருப்பது நல்லதல்ல. அதனால முடிந்தவரை பேரழிவை கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்து இந்த சண்டையை பெருசு பண்ணி பேரழிவை கொடுத்து விட்டு வேணா வரலாம். இன்னைக்கு 38,000 வீடு இடிக்கப்பட்டிருக்கு, 4,200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை இன்னும் ஒரு 5 மடங்கு அதிகப்படுத்தி வீடுகளை இடித்து விட்டு ஆட்களை கொன்றுவிட்டு இஸ்ரேல் பயங்கரவாத பிரிய மக்களை சேர்த்து கொன்றுவிட்டு இஸ்ரேல் எல்லைக்குள்ள அந்த இராணுவ வீரர்கள் வருவதுதான் இஸ்ரேலுக்கு நல்லது. இந்த சண்டை நிகழ்வுகள் காட்சிகள் நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் பார்க்கலாம். கடைசி அரபுகள் இருக்கிற வரைக்கும், அவனுக்கிட்ட இந்த எண்ணெய் வளம் இருக்கிற வரைக்கும் இந்த பயங்கரவாதம், இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாதம், உலக மக்களுக்கு எதிரான பயங்கரவாதம் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக தினம் தினம் இஸ்ரேல் அவர்கள் மீதான தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இஸ்ரேலுடைய புவியியல் அமைப்பு அப்படி. நன்றிகள்.